வாங்க, இன்னைக்கு தமிழ்நாட்டோட ஆன்மீக வரலாற்றுல இருந்து ஒரு ஆச்சரியமான கதைக்குள்ள போகலாம். இதுல தெய்வீக சக்தி, ஆழ்ந்த ஞானம், அப்புறம் பக்தி, இது மூணும் ஒன்னா கலந்திருக்கும். அதாவது பயங்கர உக்கிரமா இருந்த ஒரு பெண் தெய்வத்தை ஆதிசங்கரன் ஒரு மகான் ஸ்ரீ சக்கரம்னு ஒரு வரைபடத்தை வச்சு எப்படி சாந்தப்படுத்தினாருங்கிற கதை தான் இது. நம்ம கதையோட மையப்புள்ளியே இந்த கேள்விதான். கட்டுப்படுத்தவே முடியாத பயங்கர உக்கிரமான ஒரு சக்தியை எப்படி அமைதிப்படுத்த முடியும்? இந்த கேள்விக்கான பதிலை தேடிதான் நம்மளோட அந்த முழு பயணமும் இருக்க போகுது. சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். வாங்க, மனசால கொஞ்சம் டைம் டிராவல் பண்ணி பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இருந்த தமிழ்நாட்டுக்கு போவோம். அந்த காலத்துல சக்திய, அதாவது அம்மனை வழிபடுறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனா ஒரு சின்ன சிக்கல், சில இடங்கள்ல அம்மனோட சக்தி வெளிப்படுற விதம் ரொம்ப உக்கிரமா, பக்தர்களாலேயே தாங்கிக்க முடியாத அளவுக்கு தீவிரமா இருந்துச்சு. இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. மக்களுக்கு அம்மன் மேல பக்திக்கு ஒரு குறையும் இல்ல. ஆனா அந்த சக்தியோட தீவிரத்தை அவங்களால சமாளிக்க முடியல. அது ஒரே நேரத்துல பிரமிப்பா இருந்தாலும் மனசுக்குள்ள ஒருவிதமான பயத்தையும் உண்டாக்குச்சு. சரியா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம கதையோட ஹீரோ என்ட்ரி கொடுக்கறாரு. அவர்தான் தத்துவஞானி மகாமுனிவரான ஆதிசங்கரர். அவர் இந்தியா முழுக்க பயணம் செஞ்சு ஆன்மீக சிந்தனைகளை எல்லாம் ஒருங்கிணைச்ச ஒரு மாபெரும் ஞானி. ஆதிசங்கரர் இத ஒரு வித்தியாசமான கோணத்துல பார்த்தாரு. அவர் தன்னோட ஞானத்துல ஒரு விஷயத்த ஆழமா உணர்ந்தாரு. அம்மனோட இந்த உக்கிரங்கிறது வெறுப்பில்ல, அது எல்லை இல்லாத அன்போட இன்னொரு வெளிப்பாடுதான்னு புரிஞ்சுக்கிட்டாரு. அதனால இந்த சக்தியை அடக்கவோ குறைக்கவோ தேவையில்லை. அதுக்கு பதிலா அதை ஒரு நேர் வழியில செலுத்தி எல்லாருக்கும் நன்மை செய்யற மாதிரி மாத்தணும்னு முடிவு பண்ணாரு. அப்போ அந்த மகான் இதுக்கு என்ன தீர்வை கண்டுபிடிச்சாரு? அதுதாங்க ஸ்ரீ சக்கரம். பிரபஞ்சத்தோட ஆற்றலையே சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த அற்புதமான ஒரு கருவி. இப்போ ஸ்ரீ சக்கரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி யந்திரம்னா என்னன்னு சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். யந்திரம்னா சும்மா கோடுகளால வரைஞ்ச ஒரு படம் கிடையாது. அது இந்த முழு பிரபஞ்சத்தோட அமைப்பையும் அதுக்குள்ள இயங்குற தெய்வீக சக்திகளையும் குறிக்கிற ஒரு புனிதமான வடிவேல் வரைபடம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஸ்ரீ சக்கரம் வேலை செய்யற விதமே ரொம்ப சுவாரஸ்யமானது. இதுல 9 முக்கோணங்கள் ஒன்னோடு ஒன்னு பின்னி பிணைஞ்சே இருக்கும். இதுல இருக்கிற ஒவ்வொரு முக்கோணமும் தெய்வீக சக்தியோட ஒவ்வொரு வடிவத்தை குறிக்குது. இந்த முக்கோணங்களோட இணைப்பு சிவனும் சக்தியும் ஒன்னா இணையறத குறிக்குது. இதுதான் பிரபஞ்சத்தோட முழுமையான சமநிலை. சுருக்கமா சொல்லணும்னா இது இந்த யூனிவர்ஸோட ஒரு ப்ளூ பிரிண்ட் மாதிரி. சரி, தியரி எல்லாம் ஓகே. ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த பிரபஞ்ச வரைபடத்தை ஆதிசங்கரர் நிஜமா கோயில்கள்ல எப்படி பயன்படுத்தினாருன்னு இப்ப பார்க்கலாம். ஆதிசங்கரர் செஞ்ச இந்த வேலையை விவரிக்க இதை விட ஒரு சரியான வார்த்தை இருக்கவே முடியாது. இது வெறும் பக்தி சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, அது ஒரு விதமான ஸ்பிரிச்சுவல் இன்ஜினியரிங். ரொம்ப நுணுக்கமா யோசிச்சு செய்யப்பட்ட ஒரு செயல். நம்ம தமிழ்நாட்டில இருந்தே 2 சூப்பரான உதாரணங்களை பார்க்கலாம். முதல்ல காஞ்சி காமாட்சி அம்மன் கோவில். அங்க அம்மன் ரொம்ப உக்கிரமான அம்சத்துல இருந்தாங்க. சங்கரர் என்ன பண்ணாருன்னா அம்மனோட பாதங்களுக்கு கீழே ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செஞ்சு அந்த உக்கிரத்தை சாந்தமான சக்தியா மாத்தினாரு. அதே மாதிரி திருவானைக்காவல் அகிலாண்டேஸ்வரி கோயில்ல அம்மனோட சக்தி கரை புரண்டு ஓடுற வெள்ள மாதிரி இருந்துச்சு. அதை நெறிப்படுத்த ஸ்ரீ சக்கரம் பதிச்ச 2 காதணிகளை, அதாவது தாடங்கங்களை அம்மனுக்கு அணிவிச்சாரு. இதோட விளைவு என்ன தெரியுமா? ஒரு மிகப்பெரிய மாற்றம். அது வரைக்கும் உக்கிரமா நெருங்கவே முடியாத சக்தியா இருந்த அம்மன் ரொம்ப அமைதியான, கருணை நிறைஞ்ச, எல்லா பக்தர்களுக்கும் சுலபமா அருள் கொடுக்கிற ஒரு பேரருள் சக்தியா மாறினாங்க. கோயில் சூழலே ரொம்ப சாந்தமா ஆகிடுச்சு. சங்கரர் செஞ்ச இந்த செயல்பாடு வெறும் ஒரு கோயில் சடங்கு கிடையாது. அது இன்னைக்கும் நமக்கு வழிகாட்டக்கூடிய, காலத்தால் அழியாத ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்குது. அதோட தாக்கத்தை பத்தி இப்ப கொஞ்சம் யோசிக்கலாம். இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டிய முக்கியமான பாடம் என்னன்னா, எந்த ஒரு சக்தியும் நாம அடக்கவோ அழிக்கவோ தேவையில்லை. அதை ஞானத்தை வச்சு சமப்படுத்தினாலே போதும். எவ்வளவு பெரிய உக்ரமான சக்தியா இருந்தாலும் அதை அறிவால சமநிலைப்படுத்த முடியும். அந்த சமநிலை வந்துட்டா அருள் எல்லாருக்கும் சுலபமா கிடைக்கும். எல்லாத்துக்கும் மேல சரியான புரிதல் இருந்தா மாற்றம் எப்போதுமே சாத்தியம்தான். பாருங்க, இந்த கதை வெறும் ஒரு பழங்கதை இல்ல. இது இன்னைக்கும் லட்சக்கணக்கான மக்களுக்கு வழிகாட்டுற ஒரு வாழும் பாரம்பரியம். சமநிலை, ஞானம், தெய்வீக கருணை, இதையெல்லாம் பத்தி நமக்கு கத்துக் கொடுக்குது. சரி, இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. நம்மளோட இந்த மாடர்ன் லைஃப்ல நமக்குள்ளேயோ இல்ல நம்மள சுத்தியோ இருக்கிற சில தீவிரமான சக்திகளை இந்த ஞானத்தை வச்சு நாம எங்க எப்படி சமநிலைப்படுத்தலாம்? யோசிச்சு பாருங்க.